அண்ணாவே எழுத்தின் இமயமாக இருந்தவர். ஆமாம். அவருக்குன்னு ஒரு நடை அவரோட அவரையே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அந்த கட்டுரை இருந்திருக்கு. அவரே போய் அவரை நேரில் பார்க்கணும் ஆசை வந்தார். அப்படின்னு கேட்டால் அந்த எழுத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அந்த வயதில் இளமை பலின்னு ஒரு கட்டுரை எழுதி திராவிட நாடு காமிச்சிட்டார். திருவாரூர் முகர்ணி போட்டு இருக்கு. அண்ணா படித்து பார்த்தார். நல்லா இருக்கு, நடனம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. அது கட்டுரை திராவிட நாடு வெளியிட்டார். வெளியிட்டு அது போயிடுச்சு. அவரும் பார்த்துட்டார், வாங்கி வச்சுட்டார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திருவாரூருக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ணாவுக்கு. அந்த ஊரில் ராமன் ஒருத்தர், அவர் தான் வீட்டில் தங்குவார் அண்ணா. ராமன் இந்த ஊரில் கருணாநிதி கருணாநிதி விளையாடுவார், அவரை கூட்டிகிட்டு வாங்க. அவர் போயிட்டு இவர் கூட்டம் வந்துருக்காரு. வந்து பேசாமல் இருந்திருக்காரு. இல்லை ராமன் என்ன சொன்ன நாள் வரலையாவன் இது வந்துட்டாருங்க. எங்கே இந்த பையனா அண்ணா, இந்த பையனா அண்ணா சமயம் பேர் என்ன கருணாநிதி. இந்த கட்டுரை எழுதி அனுப்பிச்சுன்னா அடுத்தது என்ன சொன்னார், ரொம்ப என்கரேஜ் பண்ணாமல் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், பாராட்டு. ஆனால் இனிமேல் நீ எழுதாத அப்படின்னா. ஏன்னா இது மாதிரி இதில் டேஸ்ட் வச்சுன்னா உனக்கு படிப்பில் போயிடும். அதனால் முதல்ல படித்ததுக்கப்புறம் உன் படிப்பு எப்போ நிற்குதோ அப்போ தொடர்.